பெரிய மான் தோட்டத்துக்கு மத்தியில் எங்கள் வீடு. பெரிய காம்பவுண்டு, பெரிய மாமரங்கள், நிழல் இருக்கும். நான் ஸ்கூலில் படிக்கிற காலத்தில் லீவுலெல்லாம் நிறைய வாலிபர்கள் வந்துடுவாங்க. நிறைய இடம் இருக்கிறதுனால சீட்டு விளையாடுறது, ரம்மி இதெல்லாம் இருக்குல்ல, சீட்டு விளையாடுறது. நான் நல்ல சீட்டில் விளையாடியிருக்கேன். நான் அப்படி உட்காந்து மணிக்கணக்காக விளையாடும். உட்காந்து காலையில் உட்காந்து ராத்திரி வரைக்கும். சாப்பிட்றதுக்கு கட்டாயப்படுத்துவாங்க. அம்மா கூப்பிடுவாங்க, சாப்பிட்டு போங்கடா, எங்கள் பாட்டி கூப்பிடுவாங்க. அந்த மாதிரி அடிமையாக்கி விடும். நான் ரட்சிக்கப்பட்ட பிறகும் எங்கள் கேம்பஸில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு கூட படித்தவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் விளையாடுவாங்க. நான் ஹலோ சொல்லுவேன், நல்லா இருக்கீங்களா, பேசுவேன், பாட்டில் போய்கிட்டே இருப்பேன். நான் தோட்டத்துக்கு போவேன், ஜெபம் பண்ணுவேன், பைபிள் வச்சுவேன், கூட அவங்களோட உட்கார மாட்டேன். கொஞ்ச நாள் ஆச்சு. ரெகுலராக அவங்க சொன்னாங்களா, நீ விளையாட மாட்டேன்னு தெரியும், சும்மா உட்காரு. அப்போ நமக்கு விளையாட்டு தெரியும்ல, தெரிலன்னா பிரச்சனை இல்லை, தெரியும்ல. இதை போடு, நம்ம தொட்டை தானே தப்பு, இதை போடு, இந்த சீட்டை இறக்கு அப்படின்னு சொல்லி அறியாமலேயே அந்த விளையாட்டுக்குள்ளே இன்வால்வ் ஆகிட்டோம். அவங்க கூட ஐக்கியமாகிட்டோம். அப்போ ஆவியானவர் சொன்னார், கெட் அப் அண்ட் கோ ஃப்ரம் திஸ் பிளேஸ் என்னார். நீ இன்னும் கொஞ்ச நேரம் உட்காந்தா இப்போ சொல்கிற நீ உன் கையில் பிடிச்சிருவேன், எதை விட்டியோ அந்த பாவத்தை திரும்ப தொட்டுருவேன், உனக்கு வேண்டாம், எழுப்பி போனார். நான் சொல்லிட்டேன், நான் குட் பை, நான் போயிட்டு வரேன்னு நான் வந்துட்டேன். நான் ஏன்னு சொன்னால், நம்ம மனிதர்கள் பலவீனம் உள்ளவர்கள். சாத்தான் அதை பயன்படுத்தி நம்முடைய தவறான நண்பர்கள் மூலமாக நம்மை வழிவிலக பண்ண பார்த்து கொண்டே இருப்பான். அதனால தான் நம்ம கவனம். ஆனால் அவங்கள நேசிக்கணும். நான் யாரையும் வெறுக்கலை. பழைய ஃப்ரெண்ட்ஸு, இந்துக்கள், நண்பர்கள், நான் ரொம்ப அவங்கள நேசித்தேன். ஒன்றா பேசுவோம். சில நேரம் கடத்துறைக்கு போவாங்க, வாங்க போகலாம் அப்படின்னு போவோம், பேசுவோம், ஜாலியாக விளையாடுவோம். அதிலெல்லாம் நான் இருப்பேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிறகு நான் அவங்கள நேசித்தேன், அவங்கள்ட்ட அன்பாக இருந்தேன். ஆனால் அவங்களோட ஐக்கியப்பட்டு அந்த தவறான காரியத்துக்குள்ளே நுழையலை. நம்ம இடம் கொடுத்தா கொஞ்சம் கொஞ்சமாக பிசாசை நம்மளை கொண்டு போயிடுவான். அதனால தான் ஆண்டவர் சில காரியத்தில் விலகி இருக்கணும். நீ ரட்சிக்கப்படல, உன்னை விட்டு இயேசு விலகி இருக்க சொல்லியிருக்காருலாம் சொல்லிடுறாருங்க. அது இடரில் உண்டாக்கிறோம். நீங்கள் அவங்கள நேசிங்க, அவங்க மேலே அன்பாக இருங்க, அவங்களுக்காக செபிங்க. அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்களே போங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மாற்றிக்கொள்ள தேவையில்லை. எப்பவும் போல் அன்பாருங்க, எப்பவும் போல் வீட்டுக்கு போங்க, அன்பாக பேசுங்க. அவங்களுக்காக ஜெபிச்ச வாய்ப்பு கிடைக்கும் போது இயேசு அவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. அதுக்காகத்தான் நீங்கள் அவன்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வைத்து கொள்ளுங்க. அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இவன் சினிமாவுக்கு வர மாட்டான், இவன் குடிக்க வர மாட்டான், இவன் இந்த இதுக்கு வர மாட்டான், ஓகே அப்படின்னு அவங்கள புரிந்து கொள்ளுவாங்க. அதனால் நீங்கள் அவங்கள கட் பண்ணிவிட்டு அவங்கள வேதனைப்படுத்திட்டு வந்துடாதங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை வைக்க மாட்டான்ப்பா, இயேசுவே சொல்லிட்டார் அப்படிலாம் சொல்லாதங்க. இயேசு அப்படி சொல்ல மாட்டார். ஞானமாக நடக்க சொல்லுவார். நீ அவங்கள நேசி, அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அவங்கள வெளிச்சத்துக்குள்ளே நடத்து. அதுக்காக அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கன்னு ஆண்டவர் சொல்லுவார்.